Sponsored by BuyMode ஆன்லைன் ஷாப்பிங். நம்பர் 1 ஆன்லைன் ஷாப்பிங் இந்த BuyMode. ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு தெரியலனா என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து கம்பெனி லிங்க் மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எதனால் உருவாகுது, அதன் பயன்கள் என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகலாம். வாங்க. மன அழுத்தம் ஏன் வருது? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி நம்ம மனசுக்குள்ளாரே போட்டு அழுத்தத்தை நம்மளே உருவாக்கிக்கிறோம். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை அந்த செகண்டே நம்ம முடிக்கிறது இல்லை. ஐயோ நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை எதுக்காக இவங்க இப்படி பேசுனாங்க, அதை பற்றி நம்ம யோசிக்கிற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு டென்ஷனோ டிப்ரெஷனோ இல்லை மன அழுத்தமோ எல்லாத்துக்கும் வர்றதுக்கு ஒரே காரணம் அதுதான். ஒரு விஷயத்தை அந்த செகண்டே முடிச்சிடணும். நம்ம இதை யோசிக்காமல் இருந்தோன்னாவே நம்மளுக்கு மன அழுத்தம் உருவாகாது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் குறைவதற்கான என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா உடற்பயிற்சி செய்யணும். இல்லாட்டி யோகா பண்ணுங்கள். டெய்லியும் யோகா 1 hour. இல்லாட்டி உடற்பயிற்சினா வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறதுனால டிப்ரெஷன் ரொம்ப கம்மியாகிறத தடுக்க முடியும். நல்ல சத்துள்ள உணவாக சாப்பிடணும். ரொம்ப கோவப்படுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சத்துள்ள பொருளை சாப்பிடணும். ரொம்ப டென்ஷனில் இருக்கிறப்ப கொஞ்சோண்டு ஏதாச்சும் ஒரு சாப்பாடோ இல்லை ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டமோ சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கனாவே மன அழுத்தம் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, டெய்லியும் கோவம் வரப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது மூலியமாகவும் நம்மளுக்கு கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடியும். ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து திங்கிங் நிலைக்கு ரொம்ப தள்ளப்படுறதுனால தான் நம்மளுக்கு மன அழுத்தம் மனசுக்குள்ளார வருது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சியோ இல்லை பெட் அனிமல்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்குறது மூலியமாக அதை பார்த்து அது கூட கொஞ்சம் நேரம் விளாடுங்க. இல்லை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாகவும் நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கை நேச்சுரல்ஸை பார்த்து ரசிக்கிறது மூலம் ஒரு செடிங்க வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். டென்ஷன் ஆகுறப்ப அதை பாருங்கள். அந்த இயற்கையான நேச்சுரல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே திங்கிங் ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா கூட ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறதுனா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டு நம்ம அதிலேருந்து எப்படி வெளியில் வரலாம், அதை யோசிக்கிறது தான் நம்மளோட முக்கியமான இம்பார்ட்டன்ட். மன அழுத்தத்துக்கு காரணமே ஒரு விஷயத்தை யோசிக்கிற தன்மையை கம்மிப்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நிறைய நம்ம யோசிக்கிற தன்மையை கம்மிப்படுத்தணும். அது சரியோ தப்போ முடிஞ்சிருச்சு அந்த செகண்டே அதை முடிச்சிடணும். நம்ம திருப்பி அதை யோசிக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங் வரைகிறது இல்லை வேறவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாச்சும் நம்ம மனசுக்குள்ளார சொல்கிறது மூலியமாகவும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம். டெய்லி ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறது மூலியமாகவும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். அப்புறம் திங்கிங், இந்த புக்ஸ் படிக்கிறது, அப்புறம் நம்ம அழகுபடுத்திக்க ஏதாச்சும் ஒரு யோசித்து இதெல்லாம் போட்டோன்னா நம்ம உடம்புன கொஞ்சம் நல்லா அழகாக சைனிங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அது மாதிரி திங்கிங் பண்ணுறது மூலியமாக நம்ம மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அதில் என்னென்ன இருக்குதுன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபாலோயிங் இன் ஹெல்த்தி டயட்டு, கெட் அட்மார்மே ஸ்லீப், நல்லா தூங்கிறது மூலியமாக குறைக்கலாம். ரெடியூஸ் ஸ்கேனிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.